திமுக தலைவர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் பேசுவது ஒன்று பிரதமரை பற்றி விமர்சிப்பார், இன்னொன்று என்னை பற்றி விமர்சிப்பார். இது இரண்டுதான் அவர் பேசுவதை பார்க்கிறோம். வேற எதையுமே பேசுவதை காணாம். சரக்கு இருந்தா தானே பேச முடியும். ஒண்ணுமே இல்லையே, பொம்மை முதலமைச்சர் அவர் என்ன எதிர்பார்க்க முடியும்? எப்ப பார்த்தாலும் ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை எடுத்துருக்காரு. அதுதான் 3 வருஷமா காட்டிட்டு இருக்கிறேன். 3 வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிறேன். எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா மத்தியிலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை ஏற்று மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கொண்டு வந்தது. இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேண்டும், ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்லை. அதனால என்ன பயன்? உங்களுடைய 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி, மக்களோட ஆட்சி. அப்படித்தான் மக்கள் பார்க்கிறார்கள். இந்த 3 ஆண்டு காலத்தில் என்ன செய்தீர்கள்? நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். ஒண்ணுங்க, எதுவுமே செஞ்சா தானே சொல்ல முடியும். ராணி இல்ல, நீங்க செங்கலை புடிச்சுக்கிட்டே மக்கள்கிட்ட வித்த காட்டிட்டு இருக்க. என்ன மக்கள் குடும்பம் வச்சுட்டு இருக்க நினைக்கிறியா? தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். நீ சொன்னதெல்லாம் நம்பருக்கு தயாரா இல்ல. நானும் அரசு பள்ளியிலே படித்த மாணவன், சாதாரண பள்ளிக்கூடத்திலே கிராமத்திலே படித்தவன். என் மனதிலே தோன்றியது, ஏன் ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவன் மாணவி ஏன் மருத்துவக் கல்லூரியில் படிக்க கூடாது? உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியா நான் மைக்கு பிடிக்கிறேன், நீயும் மைக்கு பிடி, பேசு. யாருடைய ஆட்சியில கொண்டு வந்தது? கஞ்சா வச்சாலும் குற்றம், விற்றாலும் குற்றம், கொண்டு போனாலும் குற்றம். அப்படி இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினே கொள்கைகளுக்கு குறிப்பிட்டிருக்கார். 2138 பேர் கஞ்சா வைத்திருக்கிறார் கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னா ஏன் கைது பண்ணல? எல்லாம் திமுக தானே. அனைத்து இடங்களிலும் நம்முடைய கழக வேட்பாளரும் கூட்டணி வேட்பாளரும் வெற்றி பெற அரும்பாடுபட வேண்டும். எருமை போல தேனீக்களை போல சுறுசுறுப்பாக பாடுபட்டு நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியை நம்முடைய வேட்பாளராக கருதி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற எல்லா கட்சியுமே வெற்றி பெறுகின்ற சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும். இன்றைய தினம் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார். பல்வேறு 2 நாட்களாக 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி 3 கூட்டங்களிலும் அவர் பேசுவது ஒன்று பிரதமரை பற்றி விமர்சிப்பார், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இன்னொன்று என்னை பற்றி விமர்சிப்பார். இது இரண்டுதான் அவர் பேசியதை பார்க்கிறோம். வேற எதையுமே பேசுவதை காணாம். சரக்கு இருந்தா தானே பேச முடியும். ஒண்ணுமே இல்லையே, பொம்மை முதலமைச்சர் அவர் என்ன எதிர்பார்க்க முடியும்? உங்களுடைய 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி, மக்களோட ஆட்சி. அப்படித்தான் மக்கள் பார்க்கிறார்கள். இந்த 3 ஆண்டு காலத்தில் என்ன செய்தீர்கள்? நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். ஒண்ணுங்க, எதுவுமே செஞ்சா தானே சொல்ல முடியும். ஆனா அண்ணா திமுகவுல எனக்கு முன்னாலே பேசினார்களே நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், 10 ஆண்டு கால அண்ணா திமுக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று உள் விவரத்தோடு அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 6 சட்ட கல்லூரியை நாங்கள் கொண்டு வந்தோம். பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், இப்படி எண்ணற்ற கல்லூரியை கொண்டு வந்து தமிழகம் கல்வியிலே சிறந்த மாநிலம் என்ற பெயரை எடுத்தோம். ஸ்டாலின் அவர்களே, நாங்களா தமிழ்நாட்டை கெடுத்தோம்? ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த முடிஞ்சுதா? 3 ஆண்டு காலத்துல ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடிஞ்சுதா? எப்ப பார்த்தாலும் ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை எடுத்துருக்காரு. அதுதான் 3 வருஷமா காட்டிட்டு இருக்கிறேன். 3 வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிறேன்.
எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா மத்தியிலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை ஏற்று மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையை கொண்டு வந்தது. நாங்கள் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசை வற்புறுத்தியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேண்டும், ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்லை. அதனால என்ன பயன்? விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறார். மாத்தப்பா, கதையும் மாத்து, இதையே காட்டிட்டு வேண்டாம். 38 நாடாளுமன்றம் உங்களுக்கு தந்தாங்க. 2019 திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு வாய்ப்பை தந்தார்கள். இந்த செங்கலை கொண்டு போய் அங்க காட்ட வேண்டியதானே? 38 பேரும் நாடாளுமன்றத்தில் காட்டி நிதியை பெற்று அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிருக்கலாம். இல்ல, தில்லு திராணி தப்பு இல்ல, கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம். அதுக்காகத்தான் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அங்க பெஞ்ச தேய்ச்சிட்டு வாய் மூடி மௌனம் சாச்சுட்டு இங்க வந்து செங்கலை தூக்கிட்டு இருக்கிறாங்க. ராணி இல்ல, இங்க வந்து செங்கலை புடிச்சுக்கிட்டே மக்கள்கிட்ட வித்த காட்டிட்டு இருக்கிற. என்ன மக்கள் குடும்பம் வச்சுட்டு இருக்க நினைக்கிறியா? தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். நீ சொன்னதெல்லாம் நம்பருக்கு தயாரா இல்ல. நீண்டி யாரு கொண்டு வந்தது? உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியா நான் மைக்கு பிடிக்கிறேன், நீயும் மைக்கு பிடி, பேசு. யாருடைய ஆட்சியில கொண்டு வந்தது? இருக்குது, ஆதாரம் இருக்குது. நோட்டிபிகேஷன் MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா 2010 டிசம்பர் 21 மத்திய அரசில் வெளியிடுறாங்க. அப்ப மத்தியில காங்கிரஸ் ஆட்சி. திமுக இணை அமைச்சர் நாமக்கல் காந்தி செல்வன் இருக்கிறார். அப்ப தாயா நீட் தேர்வு கொண்டு வந்தது திமுக. அப்போ ஆட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சி 2 பேரும் மாறி மாறி பொய்ய பேசி மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திராவிட மாடல் கட்சி என்று சொல்கின்ற திமுக கட்சி. நானும் அரசு பள்ளியிலே படித்த மாணவன், சாதாரண பள்ளிக்கூடத்திலே கிராமத்திலே படித்தவன். என் மனதிலே தோன்றியது, ஏன் ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவன் மாணவி ஏன் மருத்துவக் கல்லூரியில் படிக்க கூடாது, பல் மருத்துவக் கல்லூரியில் படிக்க கூடாது? அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்கி தர வேண்டும் என்று எங்களுடைய மூத்த IAS அதிகாரி கலந்து பேசினேன், சட்ட வல்லுநரோடு கலந்து பேசினேன். இதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் செய்தோம். அதன் மூலமாக 7.5% மருத்துவத்திலே, மருத்துவ கல்வியிலே அரசு பள்ளி படிக்கின்ற மாணவனுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அவர்களுக்கு ₹1 கூட செலவு கிடையாது. அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும். ₹1 செலவு இல்லாம கிராமப்புறத்திலிருந்து நகரப்புறத்திலிருந்து வரைக்கும் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி MBBS டாக்டர் ஆகிறாங்க, பல் மருத்துவர் ஆகிறாங்க. இதுதான் திரு ஸ்டாலின் அவர்களே சாதனை. சாதனை சாதனை என்று சொன்னா வாயில சொன்னா போதாது, சர்க்கரையும் சொன்னா போதாது, வாயில போட்டா தான் இனிக்கும். அது போல நீங்கள் வெற்றி அறிவிப்பின் மூலமாக நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. நேற்று பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், நானும் டெல்டா கார் என்று வீரவசனம் பேசலாம். வீரவசனம் பேசி தண்ணி திறந்துட்டீங்க. விவசாயிகள் அதை நம்பி 5.5 லட்சம் ஏக்கர்ல குருவி சாகுபடி செஞ்சுட்டாங்க. ஆனா இடையில தண்ணி பத்தல. 3 லட்சம் ஏக்கர் தண்ணி இல்லாம காஞ்சி கருகி போச்சு. அந்த காலகட்டத்தில் இந்தியா கூட்டணி அமைக்கிறாங்க. பெங்களூர்ல முதல் கூட்டம் நடக்குது. அதுல திரு ஸ்டாலின் கலந்து கொள்ள போறார். அப்போ அந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் வரவேற்றுட்டு போறாரு ஸ்டாலின. முதலமைச்சர் வரவேற்கிறாங்க. கர்நாடக முதலமைச்சர், கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சரும் கர்நாடக முதலமைச்சர் வரவேற்கிறாங்க. அந்த நேரத்தில்
எங்களுடைய டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகள் என்னை நம்பி, என்னுடைய அரசாங்கத்தை நம்பி இன்றைக்கு குறுவை சாகுபடி செய்திருக்கிறார்கள். காய்கின்ற நிலை ஒரு 10 டிஎம்சி தண்ணி, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி இல்ல, ஒரு 10 டிஎம்சி தண்ணி நீங்க உங்களுடைய அணையிலிருந்து திறந்து விட்டா அந்த டெல்டால காய்கிற அந்த குறுவை சாகுபடியை காப்பாற்றுகிறார் என்று வேண்டுகோள் வைத்திருந்தால் அவர்களும் திறந்து திறந்து கேட்கல. அவங்க அதிகாரம் தான் முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம் அல்ல. அதனால 3 லட்சம் ஏக்கர் காய்ந்து கருகி வீணா போச்சு. அந்த விவசாயி வடிக்கின்ற கண்ணீர் இந்த தேர்தலே தோல்வியை உங்களுக்கு கொடுக்கும். ரத்தத்தை வீரதியாக செஞ்சு அந்த விவசாயி உழைத்து அந்த பயிர் நடவு செஞ்சு அவர் கண்ணெதிரே அந்த பயிர் காய்கின்ற பொழுது எப்படி குடியிருந்திருப்பார் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதெல்லாம் ஈர நெஞ்சம் கிடையாதவர்களுக்கு இவர்கள் வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தா நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய போறாங்க? 38 நாடாளுமன்ற 2019 கொடுத்தீங்களே, 5 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் என்ன செய்தார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் 2014 37 பேர் தேர்ந்தெடுத்தீர்கள் தமிழ்நாட்டின் சார்பாக. அந்த 37 பேரும் சிறப்பான முறையிலே நாடாளுமன்றத்திலே பணியாற்றினார்கள். உச்ச நீதிமன்றத்திலே காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பு வந்த பொழுது அந்த தீர்ப்பை அமல்படுத்த மத்திய அரசு காலம் தாழ்த்தியது. உடனடியாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த கட்சி அதிமுக கட்சி. அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணியில் அங்க வச்சாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்று வருகிற பொழுது, நம்முடைய உரிமை என்று வருகிற பொழுது, உரிமையை பெறுவதற்காக 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை நாங்கள் ஒத்தி வைத்தோம். அதன் மூலம் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் விளைவாக காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு மத்திய அரசு அமைச்சது. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற வெற்றி பெற்று வருகிற பொழுது இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை காப்போம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நிதியை பெறுவோம், தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு நாங்கள் அடித்தளமாக விலகுவோம். ஆனா திமுக அப்படி அல்ல. திமுக அப்படி அல்ல. அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிற கட்சி திமுக கட்சி. எனக்கு முன்னாலே சொன்னார்களே 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,72,000 கோடி மீண்டும் நீதிமன்றத்தில் தூசி தட்டி எடுத்திருக்கிறாங்க. சரியா இருக்குது, யாராவது போவான்னு தெரியல. அதே போல இங்க இருக்கிற அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டிலே தப்பிக்கவே முடியாது. நீதிமன்றத்தில் படிக்கட்டு ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களும் விரைவாக எங்கே போகணுமோ அங்க போவாங்க. அது மட்டும் இல்ல, இங்கே போதைப் பொருள் பற்றி சொன்னாங்க. இன்றைக்கு திமுக கட்சியில அங்கம் வைக்கின்ற ஒரு நபர் ஜாபர் சாதிக் என்ற அந்த சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர். உலகத்தில் அயலக அணி அமைதியா வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி கடத்தல் வச்சிருப்பாங்க போல இருக்குது. எந்த கட்சியிலாவது அயலக அணியில் வச்சிருக்கிறாங்களா? அப்படி ஒரு பேரை வச்சு அது ஒரு பொறுப்பாளரை போட்டு அந்த பொறுப்பாளர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்திட்டு இருக்க. பல ஆண்டு காலமாக பல ஆயிரம் கோடிக்கு போதைப் பொருள் கடத்தி இருக்கிறார். தமிழ்நாடு போதைப் பொருள் மாநிலமாக மாறுவதற்கு காரணம் திமுக நிர்வாகிகள். இன்னும் சொல்ல போனா 2022-23 மதுவிலக்கு ஆய்வு கொள்கை விளக்க குறிப்புல பக்கம் 22 திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தது. பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில கஞ்சா விற்கப்படுகிறது. அது கண்டறியப்பட்டவர்கள் 2138 பேர் கஞ்சா விற்பனை செய்ததாக பள்ளிக்கு கல்லூரிக்கு அருகில 2038 பேர் ஸ்டாலின் வெளியிட்டார். அதுல கைது செஞ்சது 148 பேர். மற்றவர்கள் எங்க போனாங்க? கஞ்சா வச்சாலும் குற்றம், விற்றாலும் குற்றம், கொண்டு போனாலும் குற்றம். அப்படி இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினே
கொள்கைகளுக்கு குறிப்பிட்டிருக்கார். 2138 பேர் கஞ்சா வைத்திருக்கிறார் கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னா ஏன் கைது பண்ணல? எல்லாம் திமுக காரங்க. தினந்தோறு கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சியை செய்கின்ற திரு ஸ்டாலின் அண்ணா திமுக ஆட்சியை பத்தி குறை சொல்றார். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் என்னென்ன செஞ்சார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அது மட்டுமல்ல, தேர்தல் பத்திரம் 656 கோடிக்கு வாங்கி இருக்கிற 3 ஆண்டுல 2021, 22, 23 3 ஆண்டுல 656 கோடி தேர்தல் பத்திரத்தை அதிகமா வாங்கினது தமிழ்நாட்டில் ஸ்டாலின் குடும்பம். நீங்க எங்களை பத்தி உங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது? இதெல்லாம் 2026 அண்ணா திமுக ஆட்சி மலரும் 32 தள்ளி குடித்தே தீர வேண்டும்.